வட்டம் யோகா பயிற்றுனர் சத்தியமாலா. இப்போ ஐயாவும் டாக்டரும் சொன்னாங்க, எங்களுடைய கோரிக்கைகளை தான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னா அதுக்கு நமக்கு மேலே இருக்கவங்க யாரோ அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவோம். இப்போ அந்த வகையில் நாங்கள் நிறைய முறையில் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சுருக்கோம். யார் யார்கிட்டலாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்துருக்கோம், இயக்குனர் அவர்களை சந்திச்சிருக்கோம், கமிஷனர் அவர்களையும் சந்திச்சிருக்கோம், துணை முதல்வர்கிட்டையும் பேசியிருக்கோம், முதல்வரோட மனுவும் கொடுத்துருக்கு. எல்லா பக்கமுமே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம். ஆனால் ஒருத்தருமே அதை கண் கொண்டு பார்க்க மாட்டாங்க, காது கொண்டு கேட்க மாட்டாங்க. அதுக்கு முதல்ல என்ன கேள்வி, ஏன் இந்த நிலை, ஏன் இந்த அவல நிலை யோகா பயிற்றுனர்களுக்கு? பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா யோகா தான் பாரம்பரிய முறை, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இது நம்ம தமிழகத்தில் கிடைச்சது பெரிய விஷயம். இந்த கலையை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்ததுனால தான் அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்க, சுகாதார மையங்களில் பெரும்பாலும் பிரசவம் இயல்பாக நடைபெறுகிறது. அதுக்கு காரணம் யோகா சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றது நிறைய நியூஸ் நீங்களே அதை போட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த வகையில் நாங்கள் தகுதி இல்லாமல் போனது எப்போ? 3 ஆண்டு காலமாக வேலை செய்கிறோம் அப்படின்னோம்னா, 3 ஆண்டு காலமாக எங்களுக்கு தகுதி இல்லையா, வேலை செய்ய எங்களுக்கு சரியில்லையா, இல்லை அவங்க எப்படி எங்களை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு கேள்வி எங்களுக்கு. இப்போ திடீர்னு ஐயா சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவங்களுக்கு இந்த வேலைக்கு தகுதி இல்லை, இவங்களை மாற்றிட்டு டாக்டர்ஸை இவங்களை இதில் எடுத்துகிட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஜாயின் பண்ணிலேருந்து 1 வருஷம் சம்பளம் வாங்கிட்டோம், இப்போ 20 மாதங்களாக சம்பளம் இல்லை. அப்போ இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு அரசாங்கத்துக்கு தெரியலையா, இல்லை அமைச்சர்களுக்கு தெரியலையா, இல்லை எங்களுடைய சித்த மருத்துவர்களுக்கு தெரியலையா, அது தெரியாமல் நாங்கள் பணியாற்றினோமா? இது ஒன்று. இப்போ தான் நாங்கள் தகுதி இழந்துட்டோமா? தகுதி இழந்தோன்னு சொன்னால் இது எங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. நாங்கள் எந்தெந்த பல்கலைக்கழகம் மூலமாக படிச்சிருக்கோமோ, ஐயா சொன்ன மாதிரி யூஜிசி நார்ம்ஸில் கீழே வரக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் இது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பிஎஸ்சி படிச்சிருக்கோம், எம்எஸ்சி படிச்சிருக்கோம், டிப்ளமோ முடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பல்கலைக்கழகம் இருக்குது. அது முக்கியமான பல்கலைக்கழகத்துலலாம் படிச்சிருக்கோம். பாரதியார் பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், எஸ்ஆர்எம், இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் முடிச்சு தான் வந்திருக்கோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல ஒரு பார்வை, பல்கலைக்கழகங்களுக்கும் இது ஒரு கேள்வி. அப்போ அவங்க பல்கலைக்கழகத்தில் படித்த நாங்கள்லாம் தகுதியற்றவர்கள்னா ஒன்லி பிஎன்எஸ்சி டாக்டர்ஸ் மட்டும்தான் தகுதியானவர்களா? அவர்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்பது எங்களுக்கு பதிலாக வர வேண்டும், ஒரு கோரிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்களோட அவங்க போட்டி போடுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் தான், ஊதியம் தான், அது 5000 ரூபான்னு கேட்குறோம். ஒரு டாக்டர் 4 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு 5000 ரூபாய் சேலரிக்கு வேலைக்கு உள்ளே வருவாருங்களா? 9 லட்சம் கொடுக்குறாங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய கௌரவம் என்ன, அவங்களுடைய படிப்பு என்ன, ஏன் எங்களோட அவங்க போட்டி போட முயற்சி செய்யணும்? இரண்டாவது கேள்வி, ஒரு டாக்டர் ஒரு டிப்ளமோ கிரேடு, சர்டிஃபிகேட் கிரேடு, டிகிரி கிரேடில் இருக்கிறவங்க கிட்ட எதுக்காக போட்டி எடுக்கிறார்கள்? இதில் என்ன உள் நடவடிக்கை இருக்கும்? 2வது கேள்வி. அடுத்ததா, நாங்கள் யாருடைய பணத்தையும் கேட்கல, அரசாங்க கருவூலத்திலேருந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லலை. எங்களுடைய உழைப்புக்கு ஊதியத்தை கொடுங்க. எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாளராக இருந்தாலும், அவங்க உழைச்ச நேரத்தில் அவங்க வியர்வை வெளியே வரத்துக்குள்ள அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணும்ன்றது தான் பாரம்பரிய முறை, மனிதாபிமானம். நாங்கள் மற்றவங்க ஊதியத்தை கேட்கல, இன்னொருத்தவங்க கிட்ட அபகரித்து நாங்கள் வாங்கலை. ஆனால் எங்கள் கிட்ட அந்த அபகரிப்பு நடக்குது. எங்களோட ஊதியத்தையும் நிறுத்தி வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய எங்கள் வேலையையும் கைப்பற்ற நினைக்கிறது யார்? இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல விரும்புகிறது? இப்போ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சின்ன இடத்துல பிரச்சனைனா ஒரு பெரிய இடத்துல போய் சொல்லுங்கன்னுவாங்க. இப்போ நாங்கள் எந்த இடத்துல போய் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் நிறைய இடம் சொல்லிட்டோம். இது ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கிடையாது ஐயா, இந்த எத்தனையோ ப்ரெஸ் மீட்டிங் போட்டோம். ஏன் இதை அரசாங்கம் பார்க்க மாட்டேங்குது? அதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு. இந்த பதிலை வெளிப்படையாவோ அல்லது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்ற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊடகத்துறையும் தொலைக்காட்சித்துறையும் பத்திரிகை துறை தான் இதை அழகாக வெளிப்படுத்துகிறவங்க. இது எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய உரிமை, எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். இப்போ ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையுமே விட்டுருவோம், எதுவுமே வேணாங்க, நாங்கள் எதுவுமே கேட்கலன்னா 2 விஷயம் தான் நாங்கள் கேட்க வரோம்னா, ஒரு மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கமானது மக்களுக்காக தான் வேலை செய்யணும். அந்த மக்களில் ஒருத்தராக எங்களுடைய உணவு தேவை, எங்களுடைய ஊதிய தேவையை நாங்கள் கேட்குறோம்.
ஒரு வாய் சோறு எடுத்து வெளியே வாய்க்குள்ள வைக்கிற பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் மனசாட்சியோட நினைச்சு பார்க்கணும். இந்த உணவை யோகா சொல்லி கொடுத்த 280 ஆசிரியர்கள் கிடைக்குதா, கைக்கு கிடைக்குதான்னு அவங்க நினைக்கணும். அப்ப அந்த சாதம் உள்ள போகுமா இல்லையான்னு அவங்க யோசிக்கணும். அந்த யோசனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்தாதான் இந்த அரசாங்கமும் மாறும். இந்த விஷயம் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க கருத்துக்கு எட்டணும். அதை எட்ட செய்ய வேண்டியது அனைத்து பொறுப்புமே உங்களிடம், அதாவது எங்களுடைய நண்பராகவும் எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் நாங்கள் தேடுறதும் எங்கள் தேடலுக்கு ஒரு விடியலாகவும் நீங்கள் அத்தனை பேரும் தான் இருக்கிறீங்க. உங்கள் மூலயமா இந்த செய்தி அரசு வரைக்கும் சென்று எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையையோ அல்லது ஒரு நல்ல விஷயத்தையோ எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியம் கைக்கு கிடைக்கணும். எங்களை வேலையிலிருந்து நீக்கக்கூடாது. நீக்கிறதா இருந்தால் முறையான காரணம் எங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி உடனடியாக எல்லாருக்குமே அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கெல்லாம் கடிதம் போயிருக்கு, பிஎன்ஒய்ஸை அனுப்பணும். இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியாளர்களும் இதை சற்று கவனிக்கணும். ஏன் இவ்வளோ இமீடியட்டாக அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம், செஞ்சுட்டுங்களோட வேலை என்ன? இதை நாங்கள் பெருமைக்காக சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அமைச்சர் சொன்ன விஷயத்தை தான் ஐயாவும் சொன்னாங்க, நாங்களும் சொல்கிறோம். எல்லா சுகாதார மையங்களையும் போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே இருந்து பேஷண்ட்டை பலன் அடைஞ்சவங்க கிட்ட போய் விசாரித்து கேளுங்க, யோகா பயிற்றுனர் என்ன பண்ணாங்க. அப்போ அத்தனை விஷயங்களும் உள்ளே இருக்கும்போது எங்களை எதுக்கு வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் நடுத்தர வர்க்கத்தில் தான் இருக்கோம். எங்களால் பணத்தை கொடுத்து கேஸ் போட முடியாது, எங்களால் பணத்தை கொடுத்து வேலையை வாங்க முடியாது. ஆனால் உண்மையும் உழைப்பும் இருக்குது, அதுக்குண்டானதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மைக்கும் உழைப்புக்கும் மதிப்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கத்திற்கும் மதிப்பு இருக்கா இல்லையான்றதை உங்கள் கையிலேயே நாங்கள் முடிவாக கொடுக்குறோம். நல்லதொரு முடிவை இந்த அரசாங்கம் எடுத்து எங்களுக்காக எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த கருத்து போகணுன்ற ஒரு எண்ணத்தோட நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம். இதனை தெரியப்படுத்த அனைவரையும் வேண்டுகிறோம். வணக்கம், நன்றி. ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், யோகா பயிற்றுனர் ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் காசிநாத துரை அவர் இங்கே வந்திருக்காரு. அதே போலவே சத்தியமாலா அவர்கள், அவர் அந்த சங்கத்துடைய நிர்வாகி. சரத் பாபு அவர் இங்கே வந்திருக்காங்க. இப்போ இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறோம், இது திராவிட மாடல் அரசு, அனைவருக்கும் அனைத்தும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய அரசு என்று மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு கூறி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறி வருகிறார்கள். அண்மையில் மருத்துவர்களை பணி நியமனம் செய்திருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அண்மையில் குறுஞ்செய்தி மூலமாக ஏறத்தாழ 253 யோகா பயிற்சியாளர்களை, ஆரம்ப சுகாதாரத்தில் பணியாற்றக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்துள்ளது. இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது. அவருடைய ஊதியமும் மிக மிக குறைவு. பெண் ஊழியர்களுக்கு, பெண் பயிற்றுனர்களுக்கு வெறும் 5000 ரூபாய் தான் மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது. ஆண் பயிற்றுனர்களுக்கு மாதந்தோறும் வெறும் 8000 ரூபாய் மட்டும்தான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த யோகா பயிற்றுனர்களுக்கு, இந்த ஆசிரியர்களுக்கு கடந்த 15 மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை. 15 மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படவில்லை. ஊதியமும் மிக மிக குறைவு. இந்த ஊதிய பாக்கி 15 மாதங்கள் மேல் இருந்தபோதும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவளை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல தமிழ்நாடு அரசு செயல்பட்டுகிறது என்பது மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. எனவே உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். அவர்கள் மீண்டும் பணி நியமனம் வழங்க வேண்டும். 15 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும். அதாவது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மருத்துவ படிப்பை படித்தவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை ரொம்ப குறைந்த ஊதியத்தில் கொடுக்க வேண்டிய நோக்கத்தோடு இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இது சரியான அணுகுமுறை அல்ல. இந்த படிப்பை யோகா பயிற்றுனருக்கான பட்டப்படிப்பு, பட்டய படிப்பை படித்தவர்கள் பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள். எனவே இவர்கள் சட்ட ரீதியாக இந்த பயிற்சி, இந்த பயிற்றுனர் வேலை மேற்கொள்ளலாம்.
எனவே அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகத்தான் இவர்கள் ஆரம்ப சுகாதாரத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெறாத படிப்பை படிக்கக்கூடிய யோகா மற்றும் நேச்சுரோபதி என்ற படிப்பை படிக்கக்கூடியவர்களை நியமனம் செய்ய வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது சரியான அணுகுமுறை இல்லை. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அல்லது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்புகளை தான் துவங்க வேண்டும், நடத்த வேண்டும். ஆனால் தேசிய மருத்துவ ஆணையம் இந்திய மருத்துவ முறைகளுக்கான ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஏற்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு முழுவதும் துவங்கி ஏராளமான தனியார் நிறுவனங்கள் புற்றிசல் போல் பெருகி அவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த சதி வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். எவ்வாறு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்துகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே அந்த மாதிரி படிப்பு படித்தா வேறு எங்கேயுமே வேலைக்கு செல்ல முடியாது. அதே போலவே அவர்கள் மேல் படிப்புகளும் படிக்க முடியாது. அந்த படிப்பை படிக்கக்கூடிய வாழ்க்கை என்பது எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். எனவே அப்படிப்பட்ட சூழல் தான் சில தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு படிப்பை அதற்கான கல்லூரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி என்று கூறப்படுகிறது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தணும். அப்போ அதுக்கான சில செய்தியெல்லாம் வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். பல அரசியல் தலைவர்கள் தான் அந்த அங்கீகாரம் பெறாத கல்லூரிகள் நடத்துகிறாங்க. அப்போ இதில் படிக்கக்கூடிய மாணவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் நோக்கத்தோடு இவருடைய வேலையை பறிக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் யூஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள் சட்ட ரீதியாக இந்த தொழிலை மேற்கொள்ளக்கூடிய அனுமதியை பெற்றவர்கள், அதற்கான உரிமையை பெற்றவர்கள் அந்த வேலையில் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். அவர்களை பணி நீக்கம் செய்வது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும். இவங்கெல்லாம் நீ பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தரவில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. 5000 பெண்களுக்கு ஊதியம் என்பது மிக மிக குறைவு, ஆண்களுக்கு 8000 என்பது மிக மிக குறைவு. எனவே மிக மிக குறைவான ஊதியத்தில் நியமித்து விட்டு ஊதியத்தையும் கொடுக்காமல் திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது என்பது சமூக நீதிக்கு எதிரானது, குறைந்தபட்ச ஊதிய சட்டத்துக்கு எதிரானது. அப்போ எந்த குறைந்தபட்ச ஊதியங்கிறது என்னாச்சு? அப்போ ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். குறைந்தபட்ச ஊதியம் ஒவ்வொரு ஊழியர் யாராக இருந்தாலும் சரியா குறைந்தபட்ச ஊதியம் என்பது மாதந்தோறும் 21,000 ரூபா கொடுக்க வேண்டும். அந்த ஊதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். அதேபோல் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 21,000 இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் நீ பார்த்தீங்கன்னாக்கா யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படிச்சுட்டு வெறும் 8000 தான் ஊதியம், 5000 தான் ஊதியம் என்பது எவ்வாறு நியாயமாக இருக்க முடியும், எவ்வாறு சரியாக இருக்க முடியும்? இது சமூக நீதிக்கு உகந்தது அல்ல என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல் இவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு அந்த படிப்பை அதாவது இந்த இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத படிப்பை படித்தவர்களுக்கும் இதே ஊதியத்தில் தான் போட போகிறாங்க. அப்போ எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும்? 5000 ரூபாயில் எப்படி பெண்கள் வாழ்க்கையை நடத்த முடியும்? அப்போ இது ஏற்புடையதல்ல. எனவே தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும். ஏற்கனவே பணியில் உள்ள இந்த 253 பேருக்கும் பணி நீக்க உத்தரவை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பணி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும். இது குறித்து முழுமையான இந்த சட்டத்துக்கு புறம்பான படிப்பை அங்கீகரித்து அந்த கல்லூரியில் எவ்வாறு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்துகிறது என்பது குறித்து ஒரு முறையான விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உண்மையில் வெளியில் வராது. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் யார் தவறு செய்தார் என்று கண்டுபிடித்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் ஏராளமான அரசு ஆரம்ப சுகாதாரம் இருக்குது. இப்போ பணிபுரியும் வேறு 653 பேர் தான் பணிபுரிஞ்சு நீக்கப்பட்டிருக்காங்க. புதிதாக பணி நியமனம் செய்வது தவறு கிடையாது. ஆனால் அவ்வாறு பணி நியமனம் செய்கின்ற பொழுது அவர் சட்டத்துக்கு புறமான படிப்பை படித்தவர்கள் இருக்கக்கூடாது. சட்ட ரீதியான படிப்பை படித்தவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்களை நியமிக்கிட்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் பணி நீக்கம் செய்தது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.